வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே என் பாப்பா வந்து என்ன பண்ணிட்டான்னா டெம்ப்ட் ஆக்கி விட்டுட்டு போயிட்டான். ஸ்கூலுக்கு போகும்போது அவள் பால் கொழுக்கட்டை சாப்பிட்ருந்தா. ஸோ அதனால் என்கிட்ட சொன்னால் பாருங்க மம்மி நான் பால் கொழுக்கட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் பால் கொழுக்கட்டை செய்யலாம், சிம்பிளாக செய்யலாம்னு பார்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் உருளை வச்சு செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நல்ல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் இடியாப்பத்துக்குள்ள அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன், புட்டுக்குள்ளதில் அரிசி மாவு எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான உருளை ஒரு 10-15 வந்தால் போதும் அப்படின்ட்டு உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, நெய் இல்லாட்டா எண்ணெய். இப்போ இந்த சுடுதண்ணியை வந்து இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இப்போ உருளையே ஆக்க போகிறோம். இந்த தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் இதில் நான் பாலும் சேர்க்க போகிறேன். பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சாச்சு. இதில் வந்து நான் குறைச்சி 1 ஸ்பூனு தான் அரிசி மாவு கலக்கி அப்படியே அது கூடயே சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். அதான் இந்த கலரில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருளையாக சேர்த்து வச்சுருக்கோங்களா, அதை வந்து உருட்டி வச்சதை நம்ம போட போகிறோம். உருளை பார்த்தீங்களா இப்படி உருண்டாக போட்டு வச்சுருக்கேன். இனி இதை ஒன்றா நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் போட்டால் தான் அது வேகும். ஸோ ஒன்றா போடணும். போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வந்து சீனியும் சேர்க்கலாம். ஓகேவா? இப்போ ஒன்றா சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பால் உருளையெல்லாம் நல்லா அழகாக வெந்தாச்சு. கொதிச்சுட்டு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பால் வந்து வெடிக்காமல் வரும். இப்போ இந்த டைமில் நான் ஏலக்காவும் சுக்கும் வந்து இடித்து போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சுக்கு, ஏலக்காய், பஞ்சசாரி எல்லாமே நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக இனி லாஸ்ட்டு தருணத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் பால் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுத்து நீங்கள் வந்து ஊற்றிடணும். பால் 2 பால் எல்லாம் திக்காகவே எடுத்து ஊற்றிக்கணும். இந்த இனிப்பு வந்து கம்மியாகவே இருந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீமியாக தேங்காய் பால் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் சிலவங்க வந்து சாஃப்ரான்லாம் போடுவாங்க, குங்குமப்பூ, அது கூட போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க விட்டதுக்கப்புறம் அவ்வளோதான். இது வந்து ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு பார்க்கணும், வெட்டி பார்க்கத்தா உள்ளே வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்துருச்சு, நல்லா அழகாக பால்ஸாக வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இது தாங்க பால் கொழுக்கட்டை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிலவங்க வந்து இதில் கருப்பட்டி போட்டு செய்யலாம், நம்ம நாட்டு சக்கரை போட்டு பண்ணலாம். நான் வந்து சீனியில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பை பை.